கதையின் தலைப்பு பரீட்சை. காலை 10 மணி. முழு பரீட்சை மணி அடித்தது. கண்ணை மூடிக்கொண்டு உலகில் இருக்கும் அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டேன். சரஸ்வதி நமஸ்துத்யம் கூறினால் மறந்ததும் கண்முன்னே வந்து நிற்கும் என்று எனக்கு நம்பிக்கை. 3 முறை கூறினேன். கண்முன் என் புத்தகமே வந்தது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டு அமர்ந்தேன். ஆசிரியர் கையில் 2 பெரும் பேப்பர் கட்டுடன் உள்ளே நுழைந்தார். ஒன்று எழுத விடைத்தாள், மற்றொன்று வினாத்தாள் என்று உலகறியும். ஒரு பென்சில் ஒருவர் மட்டும் அமர விடைத்தாள்களை முதலில் கொடுத்தார். விறுவிறுவென்று மார்ஜின் போட்டு பெயர் எழுதி தேதியும் எழுதி வைத்தேன். அடுத்த வினாத்தாட்களை கொடுத்தார். ஒரு முறை வினாத்தாளை தொட்டு கும்பிட்டேன். மொத்தமே 5 வினாக்கள். ஒரு வினாக்கு 20 மதிப்பெண்கள் என்று மொத்தம் 100 மதிப்பெண்கள். வினாத்தாளும் ஒரு பக்கம் மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருந்தது. பேனா மூடியை திறந்து வினாத்தாட்களை பார்க்க தொடங்கினேன். Question 1 ஆன்சர் தெரியல. Question 2 ஆன்சர் தெரியல. Question 3 ஆன்சர் தெரியல. Question 4 ஆன்சர் தெரியல. Question 5 ஆன்சர் தெரியல. ஐயையோ, ஒரு கேள்விக்கு கூட விடை தெரியலையே. சுத்தம். உலகமே என் அடிவயிற்றில் புகுந்து உருண்டுவது போன்ற பீதி. வினாத்தாளை மறுபக்கம் பார்க்கலாம் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை என் விடைத்தாளை போலவே. நகம் கடித்தேன். தலைமுடி சுற்றினேன். வெளியே சென்று கொண்டிருந்த என்லோப் அட்டெண்டரை பார்த்தேன். மாட்டினியா என்பது போல பார்த்துவிட்டு சென்றான். கண்மூடி சிந்தித்தேன். பாஷா படம் கண்முன்னே சென்றது. அடோய், என்ன நேரத்தில் என் ஆசிரியர் கண்களை தவிர அனைத்து இடங்களும் என் கண்கள் சென்றது. பக்கத்தில் பெஞ்சில் இருந்த என் நண்பனை கண்டேன். வெறித்தனமாக எழுதி கொண்டிருந்தான். கேள்வியோடு தலைப்பு மட்டும் போட்டு நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோம்னு பார்த்தா இப்படி எழுதிதானே ஹிந்தி பரீட்சையில் ஃபெயில் ஆனேன். எங்கள் ஹிந்தி திட்டுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்படியே பரீட்சை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆனதால் தைரியமாக எழுந்து மெதுவாக ஆசிரியர் காதில், சார் டாய்லெட் என்றேன். போய் தொலை என்பது போல் பார்க்க தெரித்து ஓடினேன். செய்வதறியாமல் பரீட்சை அறைக்கு திருப்பிச் செல்ல ஒரு ஓரமாய் தாட்கள் சிதறி கிடந்தன. என்னவா இருக்கும் என்று கையில் எடுத்து பார்த்தால் ஆச்சரியம். பரீட்சையில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அழகாய் விடைகளுடன் இருந்தன. ஆண்டவா, காப்பாத்திட்டீனியா என்று மனதில் ஒரு சாதித்த வெறியுடன் சட்டைக்குள் சிறிதும் கசங்காமல் விடைத்தாட்களை வைத்து கொண்டு என் இடம் சென்று அமர்ந்தேன். ஒரு வழியா விடைத்தாட்களை எடுத்து நான் எழுதிய போல் அடுக்கி வைத்து ஒரு முறை என் நண்பனை பார்த்து ஏளனமாய், இன்னுமா எழுதுற என்று சிரித்தேன். ஆசிரியர் கொடுத்த நூலை வைத்து அனைத்து பேப்பர்களையும் கட்டிவிட்டு சரிபார்த்து தயாராக வைத்தேன். வரிசையாக பேப்பர்களை வாங்கி கொண்டு வந்த ஆசிரியர் என் அருகில் வந்தார். மிகுந்த பெருமையுடன் என் விடைத்தாளை நீட்டினேன். புன்முறுவலுடன் என் விடைத்தாளை வாங்கிய ஆசிரியர் முகம் பல்வாள் தேவன் மாட்டை அடக்கப் போகும்பொழுது மாறுவது போல் மாறியது. என் காதுகளை பிடித்தார். ஐயோ சார் என்றேன் வலி தாங்க முடியாமல். என்னடா இது, இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி 10ஆம் மாதம் 2020ன்னு எழுதியிருக்க என்று விட்டார் ஒரு அடி கன்னத்தில். என்னது 2020? ஹா என்று கதி கலங்கி கத்திக்கொண்டே எழுந்தேன். அருகில் தூங்கிக் கொண்டிருந்த என் மகள், அப்பா எதுக்கு கத்துற என்று என் கன்னத்தில் அவள் அடித்து எழுப்பினாள். சி, பள்ளி முடிந்து 15 வருடங்கள் மேலாகி 7 கழுதை வயசானாலும் பரீட்சை பற்றின கனவு வந்தால் எவ்வளோ பீதியாக இருக்கு. ஐயோ ஐயோ. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.